வணக்கம் மக்களே. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும். உலகமே ஃபிஃபா வேர்ல்டு கப் செமிஃபைனலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கீங்க. மெஸ்ஸி மீண்டும் ஒரு முறை உலகக்கோப்பையை தட்டி தூக்குவாரா? ரொனால்டோ கொடுத்த ஹார்ட் பிரேக் மாதிரி, நெய்மர் கொடுத்த ஹார்ட் பிரேக் மாதிரி மெஸ்ஸியும் ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருவாரா? மீண்டும் ஒரு உலகக்கோப்பை மெஸ்ஸியால் விளையாட முடியுமா? இப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கப்பயே இந்திய நாட்டில் 145 கோடி மக்கள் இருக்காங்க. இதுலேருந்து ஒரு 15 பேர் நல்லா ஃபுட்பால் விளையாடுறவங்க இல்லையா? கால்பந்து உலகக்கோப்பையை இந்தியா போய் விளையாடவே முடியாதா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருக்கு. எதனால இந்தியாவால் கால்பந்து உலகக்கோப்பையை நோக்கி போக முடியல? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன கண்ட்ரிஸ் வெறும் 2.5 லட்சம் மக்கள் இருக்கிற கண்ட்ரி வந்து விளையாடிட்டு போறாங்க. நம்ம 145 கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடு, நம்மளால போய் விளையாட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம கால்பந்து அணியுடைய கேப்டன் ஜிங்கன் அவர்கள் 2 கிளப்ல செலக்ட் ஆயிருந்தாரு இங்கிலாந்துல. பட் ஆனால் அவரால் போயிட்டு அங்கே விளையாட முடியல. விசா ப்ராப்ளம்னால அவரால் அங்கே போயிட்டு கிளப் மேட்ச்ல கூட ஆட முடியல. அவருக்கு விசா இல்லாத காரணத்தினால். இதை எப்படி பார்க்கணும்னு பாருங்களேன். இந்திய விளையாட்டுத்துறை வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. எந்தெந்த கேம்லாம் நம்மளால வெற்றி பெற முடியாதோ அதெல்லாம் உலக அளவுல நம்மளால போய் விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, காமன்வெல்த்ல, ஏசியாட்ல, இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல எந்தெந்த கேம்லலாம் நம்மளால வெற்றி பெற முடியாதோ, குரூப் ஈவெண்ட்ஸா எதுலலாம் நம்மளால ஜெயிக்க முடியாதோ அதுலலாம் நம்ம அணியை அனுப்பி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. காமன்வெல்த்ல இந்தியாவால் பங்கு பெற்றிருக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்திய கால்பந்து அணியை அங்க விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 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 நம்மளுடைய கேப்டனால போயிட்டு ஒரு லீக் மேட்ச்ல விளையாட முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதை நம்ம புதுச்சேரியிலேருந்தே பார்ப்போம். புதுச்சேரி பிரீமியர் லீக் PPL நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பாண்டிச்சேரி பீப்புள்ஸ் விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 80% கிரிக்கெட் பிளேயர்ஸ் வெளி மாநிலத்தவர் தான் புதுச்சேரி பிரீமியர் லீக்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பான் டேலண்ட், புதுச்சேரி பான் டேலண்ட்லாம் எங்க போனாங்க? நம்ம ரஞ்சி அணியில ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பங்கள். புதுச்சேரி மக்களே கிடையாது, புதுச்சேரியிலேருந்து விளையாடுற கிரிக்கெட் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. உலக சாதனை படைக்கிறாங்க புதுச்சேரியிலேருந்து கிரிக்கெட்ல. அதிவேகமா 200 அடிச்சு நம்ம இங்க உலக சாதனை படைக்கிறோம். T20லயே ஒருவர் 200 அடிச்சு. ஆனா காரைக்கால்ல இருந்து ஒரு டீம், மாஹேலேருந்து ஒரு டீம், யானம்லேருந்து ஒரு டீம். யானம்லேருந்து எத்தனை பிளேயர்ஸ் விளையாடுறாங்க தெரியல. காரைக்கால்ல இருந்து எத்தனை பிளேயர் அந்த ஸ்குவாட்ல இருக்காங்க? ஒரே ஒரு ஆள் காரைக்கால் டீம்ல, ஒரே ஒரு நபர் தான் காரைக்கால் பிளேயரே விளையாடுறாங்க. புதுச்சேரி பிரீமியர் லீக்ல என்ன நடக்குது? இந்த மாதிரி லோக்கல் பாண்ட் டேலண்ட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுடைய விளையாட்டுத்துறைக்கு திறமை பத்தலையா? நம்ம ஸ்கவுட்டிங் டீம் சரியா போடுறது இல்லையா? PPL ஒரு புதுச்சேரிக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு லீகு. ஆனா புதுச்சேரி பீப்புளால விளையாட முடியல. நம்மளுடைய கிரிக்கெட் பிளேயர்ஸால, நம்மளுடைய மாணவர்களால இப்போ விளையாட முடியல. இது போன்ற ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்லையும் ஸ்கவுட்ஸ் போட்டு எல்லா கேமுக்கும் கொண்டு போயிட்டு யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்க. பாண்டிச்சேரியில ஹாக்கி நல்லா விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கராத்தே நல்லா விளையாடுறவங்க இருக்காங்க. கராத்தே ஒரு ஸ்போர்ட். இது இல்லாம கபடி விளையாடுறவங்க அதிக பேர் இருக்காங்க. ஆனா இந்திய அளவுல அவங்களால சோபிக்க முடியல. இந்திய அளவுலயே போக முடியல. அப்புறம் எப்படி உலக அளவுல நம்ம போக முடியும்? புதுச்சேரி பிரீமியர் லீகை எல்லாருமே கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்க. எங்கேயுமே ஆடியன்ஸ் வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்ஸ்லாம் வந்து கவலைப்படுறாங்களாம். புதுச்சேரி பீப்புள்ஸ் விளையாண்டாங்கன்னா, என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன், எனக்கு தெரிந்தவர்கள் விளையாண்டாங்கன்னா நாங்கள் போய் பார்க்க போறோம். பஞ்சாப்ல இருந்து மினர்வா அகாடமி அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபுட்பால் டீம் உலக அளவில் போயிட்டு பெரிய பெரிய லீக்ஸ் எல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்க. Under 13, Under 15, Under 17 எல்லாம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வராங்க. இப்போ 2 நாட்கள் முன்னாடி உலக அளவில் பெரிய கப்பு ஒன்று அடிச்சுட்டு அந்த கோச் கேட்குறாரு, கெஞ்சி கேட்குறாரு, Under 15 டீமை எனக்கு கொடுங்க, நான் கோச் பண்ணுறேன், நான் உலக அளவில் இந்தியாவை அழைச்சிட்டு போகிறேன், இன்னும் 4 வருஷத்துல இந்தியா தான் ஃபுட்பால்லையே பெரிய ஆளாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறத நம்ம நாடு பார்க்குதா பார்க்கலையா அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிட்ட உள்ளூர்ல அவ்வளவு மக்கள், அவ்வளவு பேர் விளையாட தயாரா இருக்காங்க. அனைத்து விளையாட்டுகள்லையும் உலக அளவுல சாதிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன அரசியல்களை பண்றத நம்மளுடைய விளையாட்டுத்துறையும் நம்மளுடைய அரசாங்கமும் கண்காணித்து அதை எல்லாத்தையும் சரிப்படுத்த வேண்டும். இங்க நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உள்ளூரை நோக்கி போறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம உலக அளவுல பேசப்படுவோம். இந்த மாதிரியான விளையாட்டுத்துறைகளை நம்ம சாதிக்கணும்னா அதுக்கு விளையாட்டுல அரசியல் பண்ணாம இருக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்.